சித்திரவல்லி அத்தியாயம் 18. காஞ்சி மாநகரத்தில் பாடி வீடு அமைத்து சோழர் படைகள் ஒரு வாரத்துக்கு மேல் தங்கிவிட்டன. ஒரே மூச்சில் கல்யாணபுரத்தை நோக்கி சென்றால்தான் வீரர்களுக்கும் உற்சாகமாக இருக்கும் என்றான் ஜெயசிம்மன். படை தளபதிகளும் சிற்றரசர்களும் சூழ்ந்து நின்று மேல் நடவடிக்கைகளை பற்றி திட்டம் வகுத்து கொண்டிருந்தனர். ஜெயசிம்மன் கூறியதை கேட்டு அனைவரும் ஆமாம் என்று ஆமோதித்தனர். மேலும் தாமதப்படுத்தினால் கூடல் சங்கமத்துறையை கடக்க முடியாமல் போய்விடும். வெள்ளம் அதிகமாகிவிடும். யானைகளை கூட அடித்து செல்லும் அளவுக்கு ஆற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்றான் ஜெயசிம்மன். அவன் உள்ளத்தில் பரபரப்பு. சீக்கிரமாக சோழர் படைகளை சாளுக்கிய நாட்டு எல்லைக்குள் புக விட்டுவிட்டால் தன் எண்ணத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று நினைத்தான். ஆனால் சோழ சக்கரவர்த்திகள் கடகடவென்று நகைத்தார். வெள்ளம் வரட்டுமே, நூற்றுக்கணக்கான படகுகளை தயாராக கொண்டு வர சொல்லியிருக்கிறேன் என்று கூறியவர் சுற்றும் ஒருமுறை கண்களை சுழலவிட்டு ஒரே மூச்சில் தாவித்தான் செல்ல போகிறோம். அப்போதுதான் சாளுக்கிய படை வீரர்களின் மூச்சை ஒரேடியாக நிறுத்த முடியும் என்றார். தொடர்ந்து, ஜெயசிம்மா, காஞ்சியிலிருந்து புறப்பட்டு விட்டால் இடையில் படைகள் எங்குமே நிற்காது. 10 நாட்கள். கல்யாணபுரம் தீ குளிக்க 10 நாட்கள். இப்போது அதிக ஓய்வு கொடுத்து நமது வீரர்களையும் உற்சாகப்படுத்தி அவர்கள் மனம் போனபடி ஓய்வெடுக்க விட்டு களிப்பும் கூத்துமாக உல்லாசமாக இருக்க விட்டால் வெற்றிவேல் வீரவேல் என்று பாய்ந்து சென்று விட மாட்டார்களா என்று கூறினார் கம்பீரமாக. சக்கரவர்த்திகளை அனைவரும் பாராட்டினர். சக்கரவர்த்திகளுக்கும் உற்சாகம் அதிகமாகியது. ஜெயசிம்மன் பக்கம் திரும்பி, நாமெல்லாம் போர்க்களம் ஒன்றையே எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் நமது வீரர்கள் அப்படி இல்லை. அவர்களது கவனம் சிதறும். வெவ்வேறு தொழிலை செய்பவர்கள் வீரர்களாக சேர்ந்திருப்பார்கள். வீட்டு நினைவு, குழந்தைகளின் நினைவு, உற்றார் உறவினர் நினைவு, மனமாகாதவர்களாக இருந்தால் காதலியின் நினைவு என்று வந்து கொண்டே இருக்கும். அந்த நினைவுகளை திடீரென்று மாற்றிவிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாற்ற வேண்டும். பிறகு போரின் அவசியத்தை அவர்களுக்கு உணர்த்திவிட்டால் பாய்ந்து சென்று எதிரிகளின் தலைகளை உருள செய்து விடுவார்கள். அதனால்தான் காஞ்சியில் சில நாட்கள் தங்க வைத்தேன். கலை பூமியாயிற்றே. சிருங்காரத்திற்கும் சிங்காரிகளுக்கும் இங்கே குறைவில்லை என்று கூறி நகைத்தார். பிறகு ஜெயசிம்மன் செவிகளில் மட்டும் விழுமாறு, நமக்கு மட்டும் இந்த உணர்ச்சி இல்லையா? பாவம், உன்னை போன்ற இளம் வீரனை நினைத்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது. குணரேகாவை வீரர்களுடன் வர சொல்லியிருக்கலாம், அல்லது சித்திரவல்லியையாவது என்று கூறி கண்களை சிமிட்டினார். ஜெயசிம்மன் பெருமூச்சு விட்டான். நல்ல வேளை, சக்கரவர்த்தி அவர்களுக்கு என் மேல் சந்தேகம் ஏற்படவில்லை. சாளுக்கிய நாட்டை சேர்ந்தவன் என்று எள்ளளவாவது சந்தேகித்து விட்டால் இவ்வளவு நேரம் நம் உயிர் நம்மிடம் இருக்குமா என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டான். சக்கரவர்த்திகள் அடிக்கடி குணரேகா சித்திரவல்லி என்று கூறுகிறாரே, அவருக்கு யார் சொல்லியிருப்பார்கள் தன் சொந்த விவகாரத்தை பற்றி என்று எண்ணினான். கங்கை கொண்ட சோழபுரத்தில் சித்திரவல்லி எப்படி இருக்கிறாளோ? இளஞ்சென்னி மரணம் அடைந்த செய்தி கங்காபுரிக்கு எட்டியிருக்கும். சித்திரவல்லி என்ன நினைத்திருப்பாள்? இரவு நிலவு காய்ந்து கொண்டிருந்தது. கூடாரங்களில் போர் வீரர்களின் குதூகல களியாட்டம். ஆங்காங்கே தீவர்த்தி ஒளிர்ந்து கொண்டிருந்தது. பாட்டும் கூத்துமாக வீரர்கள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருந்தனர். ஜெயசிம்மன் பாடி வீட்டை நோக்கி மெல்ல நடந்து வந்தான். தேன் பாங்கும் பக்தி பாடல்களும் குறவஞ்சி சிந்தும் அவரவர்களுக்கு முடிந்த குரலில் தெரிந்த ராகத்தில் பாடிக்கொண்டிருந்தனர். ஒரு கூடாரத்தில் மட்டும் சற்று சலசலப்பு. என்னை விட்டுவிடுங்கள், வேண்டுமானால் ஒரே ஒரு பாட்டு பாடி விடுகிறேன் என்று மெல்லிய குரல் கேட்டது. பாட்டா? ஒரு பாட்டு பாடவா உன்னை அழைத்து வந்தோம்? ஓஹோ என்று ஒரே சிரிப்பு. அப்படியென்றால் ஆடச் சொல்லட்டுமா? அடே முட்டாள், பாடவும் ஆடவும் நமக்கு எதற்கடா வம்பு? இதோ எதிரே அழகு கிளியை நிறுத்தியுள்ளோம், அது பாடும் ஆடும். என்ன, கிளி பாடுமா ஆடுமா? அட்டகாச சிரிப்பு கேட்டது. நான் பாட சொல்கிறேன், நீங்கள் சற்று தள்ளி நில்லுங்கள் என்று அதட்டினான் ஒருவன். பயந்து நடுங்கி பூனையை கண்ட கிளி போல கூடாரத்தின் மூலையில் நின்று கொண்டிருந்தவள், அண்ணன்களே, என்னை விட்டுவிடுங்கள், உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுகிறேன், ஒரு தடவை ஆடுகிறேன் என்று கெஞ்சினாள். மறுபடியும் அங்கே சிரிப்பு. ஏய் பெண்ணே, உன்னை பெண் என்பதா பிள்ளை என்பதா என்று ஒருவன் கேட்டபோது மறுபடியும் அங்கே வெடி சிரிப்பு. அந்த மங்கை ஆண் உடையில் இருந்தால், அரும்பு மீசை, தலையில் தலைப்பாகையுடன். பெண்ணேதான். குரல் தெரியவில்லையா? நடை தெரியவில்லையா? நளினமாக நடிப்பது தெரியவில்லையா? பயந்து நடுங்குவது போல பாசாங்கு செய்கிறாள். ஏய் பெண்ணே, இப்படியே ஆட வேண்டாம். தலைப்பாகையை எடுத்துவிடு, ஒட்டு மீசையை எடுத்து எறிந்துவிடு, கால் சாராயை கழற்றிவிடு. மீண்டும் 8 திக்கும் அதிரும்படியான சிரிப்பு.
அவள் தன் கரங்களை மார்பில் பொத்தி கொண்டாள். தைரியத்தை கைவிடாமல், நேரமோ ஆகி வருகிறது, ஒரு பாட்டு, ஒரு நடனம், உங்கள் மனம் குளிர ஆடிவிட்டு போய்விடுகிறேன், எனக்கும் களைப்பு இல்லையா என்று கெஞ்சும் குரலில் பேசி மெல்ல ஒருவனை நெருங்கினாள். அவளிடம் குறுங்கத்தி இருந்தது. அதை எடுத்து அனைவரையும் பயமுறுத்தி ஓடிவிட முடியுமா? பிறகு எங்கே போவது என்று யோசித்தாள். ஆடிவிட்டு போய்விடுகிறாயா? எங்கே போவாய்? இந்த இருட்டு வேளையில் எங்கே போய்விடுவாய்? இங்கேயே படுத்துக்கொள்ளலாம், பழங்கள் கொண்டு வந்து தருகிறோம், சூடான கஞ்சியும் தருகிறோம் என்றான் ஒருவன். களைப்பாக இருக்கிறதென்றால் இவன் வேண்டுமானால் உன் காலை பிடித்து விடுவான் என்று கேலியாக மற்றொருவன் கூறவும் திடீரென அவன் முகத்தில் ஒரு குத்து விழுந்தது. என்னை கால் பிடிப்பவன் என்று நினைத்து விட்டாயா என்று அவன் மீது பாய எத்தனித்தான் முதலில் தாக்கியவன். ஒரு கணத்தில் அங்கே குழப்பம் நிலவத் தொடங்கியது. அந்த நடனக்காரி இந்த குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வெளியே ஓடி வந்தாள். டேய், நமது சண்டையில் அந்த கிளி பறந்துவிட்டது என்று கூறிக்கொண்டே அவளை தொடர்ந்து சிலர் வெளியே ஓடி வந்தனர். ஜெய்சிம்மன் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவனது தோளின் மறைவில் அடைக்கலம் புகுந்தவள் போல அவள் நின்று திகைப்பும் பீதியும் நிறைந்த விழிகளுடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஜெயசிம்மனை அவர்கள் அந்த நேரத்தில் அங்கே எதிர்பார்க்கவில்லை. இதுதான் வீரர்களின் லட்சணமா? ஒரு பெண் அகப்பட்டு விட்டால் அதோ கதிதானா? கர்ஜித்தான் அவன். ஆண் வேடத்தில் தெரிந்து கொண்டிருந்த இவளை பிடித்தோம், ஒற்றன் என்று சந்தேகித்தோம். ஒற்றனை ஆடச் சொன்னீர்கள், பாடச் சொன்னீர்கள், இரவு இங்கேயே படுத்துக்கொள்ள சொன்னீர்களா? ஜெயசிம்மன் சீறினான். முகத்தில் அசடு வழிய வீரர்கள் கூடாரத்துக்கு சென்றனர். அந்த ஆண் உடையிலிருந்த பெண்ணை விரைவாக தன் இருப்பிடத்துக்கு அழைத்து சென்றவன், குணரேகா, என்ன காரியம் செய்துவிட்டாய் என்றான். குணரேகா பதில் பேசவில்லை. அவன் தோள் மீது சாய முயன்றாள். அவளை தடுத்து நிறுத்தி எதிரே உள்ள மஞ்சத்தில் அமர செய்து, குணரேகா, இவர்களிடம் எப்படி சிக்கினாய்? நமது திட்டத்தையே சுக்கு நூறாக்கி விடுவாய் போல் இருக்கிறதே. இந்த நேரத்தில் நீ சாளுக்கிய நாட்டு எல்லையை அடைந்திருக்க வேண்டாமோ? சிலையை ஏற்றி சென்ற வண்டி எங்கே? அதுவும் காஞ்சிபுரத்திலே இருக்கிறதா? பரபரப்புடன் கேட்டான். குணரேகா தலைப்பாகையை கழற்றி மீசையை அகற்றி சோம்பல் முறித்து கொண்டு, எனக்கு இப்போது பசி, மகா பசி, வயிற்றுக்குள் ஏதாவது தள்ளிய பிறகுதான் மற்ற கதையெல்லாம் என்றாள். கதையா? கதையா கேட்கிறேன். நான் இங்கே உயிருக்கு போராடுகிறேன், நீ உல்லாசமாக காஞ்சிபுரத்தில் நடனம் ஆடுகிறாய், போர் வீரர்களின் மத்தியில் கும்மளமிடுகிறாய். அவர்களை மயக்கி உனது பசியை தீர்த்து கொள்ள திட்டமிட்டாயா? உனது தொழிலின் கடையை இங்கேயே திறக்க திட்டமா? ஷே என்ற ஒரே வார்த்தை. குணரேகா கோபமாக எழுந்தாள். மற்றொரு முறை சொல்லாதீர்கள். தொழில் நடத்துபவள் இப்படி மாறு வேடத்தில் உயிரை பணயம் வைத்து வந்திருக்க வேண்டாம். என் பசிக்கு கங்கை கொண்ட சோழபுரமே போதும். குணரேகா, நீ கற்பு கரசி என்பது எனக்கும் தெரியும். ஆண் உடையில் காஞ்சியில் உனக்கு என்ன வேலை? துப்பறிந்து சாளுக்கிய நாட்டிற்கு செய்தி அனுப்ப. ஜெயசிம்மன் முகம் சிரித்து கருத்தது. குணரேகாவின் பேச்சில் ஒரு மாறுதலையும் அலட்சிய போக்கையும் ஜெயசிம்மன் உணர்ந்தான். குணரேகா சிதம்பரத்தை விட்டு புறப்பட்டது முதல் காஞ்சிபுரம் வந்தடைந்தது வரையில் கூறி, நேற்றே காஞ்சியை விட்டு புறப்பட்டிருப்பேன். மாற்று குதிரை கிடைக்கவில்லை. சிலையை ஏற்றிக்கொண்டு 4 குதிரைகள் பூட்டிய வண்டி சோழர் படைகள் காஞ்சியை வந்து அடையும் முன்பே சென்று விட்டது. குதிரை கிடைக்காமல் நான் பகலெல்லாம் மறைந்திருந்தேன். குளித்து 2 நாட்கள் ஆனதால் குளிப்பதற்காக இருட்டும் வேளையை எதிர்நோக்கியிருந்தேன். பாலாற்றில் மறைவான ஒரு இடத்தில் ஆடைகளை கழற்றி வைத்துவிட்டு அமிழ்ந்து குளித்தேன். கரையேறிய போது என்னை 4 பேர்கள் தூக்கி கொண்டு வந்தனர். நீங்கள் வந்திருக்காவிட்டால் என்று குணரேகா பெருமூச்சு விட்டாள். பிறகு ஜெயசிம்மன், நீ நாளை காலையில் புறப்பட்டு விட வேண்டும். ஏனென்றால் சோழர் படைகள் நாளை மறுநாள் இங்கிருந்து புறப்படுகின்றன. அதற்கு முன்பு நீ கல்யாணபுரம் செல்ல வேண்டும் என்றான். பின்னர் சிறிது நேரத்தில் தட்டில் ஆகாரத்துடன் திரும்பி வந்தான். இருவரும் ஏதும் பேசவில்லை. குணரேகா உண்டவுடன் உறங்கிவிட்டாள். நடுநிசையையும் தாண்டி வெகு நேரம் ஜெயசிம்மன் ஏதேதோ சிந்தித்தவாறு உறங்காமல் இருந்தான். பிறகு எப்போது உறங்கினானோ தெரியாது. விழித்து எழுந்த பிறகு அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. குணரேகா படுத்திருந்த இடத்தில் அவளை காணவில்லை. அன்று இரவு மதி உதயமாகவில்லை. பின் நிலவு காலம். தீவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. படை வீரர்கள் பெரும் வெளிகளில் கூடியிருந்தனர். தொலைவில் உயரமான மேடை அமைக்கப்பட்டிருந்தது. பலவித வாத்தியங்கள் ஒலித்து கொண்டிருந்தன. பல பெண்கள் நடனமாடி வீரர்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டி கொண்டிருந்தனர். மேடையில் முன் வரிசையில் சோழ சக்கரவர்த்தி அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகே தளபதிகள்
ஜெயசிம்மனும் உட்கார்ந்து நாட்டியத்தை ரசிப்பது போல பாவனை செய்து கொண்டிருந்தான். அவனது எண்ணமெல்லாம் குணரேகா காஞ்சி நகர எல்லையை விட்டு சென்றாலோ இல்லையோ என்பதிலேயே இருந்தது. மின்னல் தோன்றுவது போல மேடை மீது அந்த நேரம் குணரேகா கால் சதங்கை ஒலிக்க நடனமாடிக்கொண்டே தோன்றினாள். போர் வீரர்களின் உற்சாக குரல் குணரேகா குணரேகா என்று ஒலித்தது. ஜெயசிம்மன் திடுக்கிட்டு திகைப்புடன் நோக்கினான். குணரேகா என்று அவனது உதடுகளும் முணுமுணுத்தன. குணரேகா அவனை பார்த்து சிரிப்பது போல அவனுக்கு தோன்றியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 19. கங்கை கொண்ட சோழபுரத்தை விட்டு இளம் காலையில் புறப்பட்ட சித்திரவல்லியின் நெஞ்சில் ஒரே லட்சியம், சோழ நாட்டின் மானத்தை காக்க வேண்டும் என்பதுதான். சோழ நாட்டின் மதிப்பும் மரியாதையும் மானமும் 3 செயல்களில் அடங்கி இருக்கின்றன. சாளுக்கிய நாட்டிற்கு அந்த சிலை செல்லாமல் தடுப்பது, சோழ சக்கரவர்த்திகளுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் காப்பாற்றுவது, உயிருக்கு உயிராய் நேசித்த ஜெயசிம்மனின் மனதை மாற்றி சோழ நாட்டிற்கு உண்மையாக தொண்டு செய்பவராக மாற்றுவது. 3ம் லேசான செயலா? சித்திரவல்லி நடந்து கொண்டே யோசித்தாள். கால்நடையாக நடந்து சென்று சோழர் படைகளுடன் சேர்ந்துவிட முடியுமா? வேகமாக நடந்தாள். ஓடி பார்த்தாள். காலையில் ஜிவ்வென்று பறவைகள் பறந்து சென்றன. அதுபோல தனக்கு சிறகுகள் இருந்தால் பறந்து செல்லலாம். குதிரை மீது ஏறி சிலர் விரைந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி யாராவது குதிரை மீது ஏற்றி கொண்டு செல்லலாம். ச்சே, என்ன அசட்டு நினைவு! குதிரை மீது ஒரு ஆணுடன் பெண் அமர்ந்து செல்வதா? ஏன், நமக்கே குதிரை கிடைத்தால் வாயு வேகமாக ஓட்டிச் சென்று விடலாம். குதிரை ஏற பழகி கொண்டது எவ்வளவு நல்லதாக போயிற்று! அவளுடைய தந்தை சொல்லுவது நினைவுக்கு வந்தது. உனக்கு ஏனம்மா குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் எல்லாம்? நீ என்ன போர்க்களம் செல்ல போகிறாயா என்று மாவலிராயர் கேட்பார். சித்திரவல்லியும் சிரித்து கொண்டே, ஆண்மகன் இல்லையே என்ற குறை உங்களுக்கு உண்டே, அதை நீக்குவதற்காகத்தான் நான் முயல்கிறேன். நாளைக்கே ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளையை போர்க்களத்துக்கு அனுப்ப சொன்னால் என்ன செய்வது என்பாள். அது இப்போது உண்மையாகிவிட்டது. சித்திரவல்லி போர்க்களம்தான் செல்கிறாள். அவளை யாரும் அழைக்கவில்லை. அவளாகவே சோழ நாட்டின் மானம் காக்க செல்கிறாள். சொல்லப்போனால் தன் மானம் காக்க செல்கிறாள். சித்திரவல்லிக்கு காலை வேளையில் நடப்பது உற்சாகமாகத்தான் இருந்தது. தன்னை தேடிக்கொண்டு குதிரை மீது தன் தந்தை வந்துவிடலாம், அல்லது யாரையாவது அனுப்பி வைக்கலாம் என்று சித்திரவல்லி திரும்பி திரும்பி பார்த்தபடி சென்றாள். ஓரிடத்தில் சாலையிலிருந்து இறங்கி குறுக்கு வழியாக நடந்தாள். அப்பாதை சிறிது தூரம் சென்றவுடன் கிளை வழியாக மாறியது. அதற்கு பிறகு காட்டோடையை கடந்தால் கொடிப்பாதை வரும். கொடிப்பாதைக்கு பிறகும் ஒற்றையடி பாதை சிறு காட்டின் வழியே செல்லும். ஒரு பகல் ஓர் இரவு மூச்சை பிடித்து கொண்டு நடந்தால் தில்லை சிற்றம்பலத்தை அடைந்து விடலாம். சிறிது ஓய்வுக்கு பிறகு ஒரு குதிரை கிடைத்தால் காஞ்சி மாநகரத்தை அடைந்து விடலாம். நல்ல யோசனைதான். சித்திரவல்லியின் நடையில் வேகம் இருந்தது. உள்ளத்தில் புத்துணர்ச்சி ஏற்பட்டது. உடலில் புது தெம்பு பொங்கியது. என்ன துணிவுடன் செல்கிறாய்? காஞ்சி மாநகரத்துக்கு அருகே ஜெயசிம்மனை சந்தித்து விடுவதாக வைத்துக்கொள்வோம். என்ன கூறி அவர் மனதை மாற்றுவாய்? அவர் உன் மனதை மாற்றிவிட்டால் காதல் பெரிதா நாடு பெரிதா என்று எப்படி முடிவெடுப்பாய்? நல்ல கேள்விதான். என்ன மறுமொழி கூற முடியும் அவள் மனதுக்கு? சித்திரவல்லி யோசித்தவாறே நடக்கலானால் நடையில் தளர்ச்சி ஏற்பட்டது. குதிரையின் குளம்படி யோசை கேட்டது. மரங்கள் அடர்ந்த அந்த இடத்தில் கிளைப்பாதை வளைந்து சென்றதால் குதிரை மீது வருபவர் யார் என்று தெரியவில்லை. எதிர்பக்கத்திலிருந்து ஓசை வருவது மட்டும் தெளிவாக கேட்டது. ஓசை நெருங்கி வந்தது. குதிரைக்கு வழி விடுவதற்காக அவள் சற்று ஒதுங்கி நின்றாள். அவளை தாண்டி குதிரை சென்றது. குதிரை மீது நடுத்தர வயதுடைய ஒருவன் அமர்ந்திருந்தான். அவளை தாண்டி சென்று அவன் சிறிது தூரம் சென்று பிறகு நின்று மீண்டும் திரும்பி வந்தான். அவள் அருகே வந்து நின்று குதிரையிலிருந்து இறங்கி கொச்சையான தமிழில், நீங்கள் சித்திரவல்லிதானே என்றான். பிராகிருதம் கலந்திருந்தது அவன் பேச்சில். சோழ நாட்டவன் இல்லை என்பது புரிந்தது. சித்திரவல்லி ஏதும் பேசாமல் அவனை உற்று நோக்கியவள், நீ யார்? என் பெயர் உனக்கு எப்படி தெரியும் என்றாள். அவன் சிரித்தான். மீசையை ஒதுக்கிவிட்டு கொண்டு, தங்கள் பெயரை தெரிந்து கொள்ளாவிடில் நான் இவ்வளவு காலமாக ஒற்றற்படையில் இருந்து என்ன பிரயோசனம்? எந்த ஒற்றற்படை? சித்திரவல்லியின் நெற்றியில் கேள்விக்குறியால் சுருக்கங்கள் ஏற்பட்டன. எந்த ஒற்றற்படையில் வேண்டுமானாலும் இருப்பேன். சரி, என்னை எப்படி தெரியும்? இளவரசருடன் தாங்கள் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன் என்று கூறியவன் அசட்டு சிரிப்புடன் கண்களை சிமிட்டி, ஏரிக்கரையில், கோயில் மண்டபத்தில், கோட்டை மதில் சுவரில், இன்னும் பல இடங்களில்
எங்கள் இளவரசருடன் தாங்கள் என்று கூறி நிறுத்தினான். இளவரசரா? எந்த இளவரசரை பற்றி சொல்லுகிறீர்கள்? தெரிந்தும் தெரியாதது போல கேட்பது ஒன்றே தங்கள் சாமர்த்தியத்தை புலப்படுத்துகிறது. இளவரசர் தங்களை சந்திக்குமாறு சொல்லி அனுப்பினார். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு சென்று உடனே சந்திக்க சொன்னார். கும்பிட போன தெய்வம் குறுக்கு வழியிலே வந்துவிட்டது. என்னை ஏன் சந்திக்க சொன்னார்? தங்களை உடனே புறப்பட்டு வருமாறு சொல்லி அனுப்பினார். என்னையா? ஆம் தேவி, தங்களைதான். குறுக்கு வழியாக அழைத்து வந்து சிதம்பரத்தில் தங்கியிருக்கும் யாத்ரீகர் கோஷ்டியுடன் சேர சொன்னார். யாத்ரீகர்கள் அனைவரும் போர் வீரர்கள். அவர்கள் சோழர் படைகளை பின்தொடர்ந்து வருவார்கள். அதெல்லாம் யுத்த ரகசியம் அம்மணி. இப்பொழுது என்ன வியப்பாக இருக்கிறதா? நீங்கள் எப்படி அதற்குள் புறப்பட்டு விட்டீர்கள்? சித்திரவல்லி சிறிது நேரம் யோசித்தாள். பிறகு, என்னிடம் உங்கள் இளவரசர் முன்பே கூறியிருந்த திட்டம்தான் அது. மீண்டும் எதற்காக உங்களை அனுப்பினார்? கங்கை கொண்ட சோழபுரம் சென்றீர்களோ உடனே அகப்பட்டு கொண்டு விடுவீர்கள் என்றாள். அவன் சிரித்தான். இனி ஏன் நான் கங்கை கொண்ட சோழபுரம் செல்லப் போகிறேன்? தங்களைத்தான் வழியிலேயே சந்தித்து விட்டேனே. குதிரை மீது ஏறிக்கொள்ளுங்கள் என்றான். இல்லை இல்லை, நீங்கள் போகலாம். நான் நடந்தே வருகிறேன். இருவரும் ஒரே குதிரையில் ஏறி செல்வது சரியல்ல. நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், நான் நடந்து வருகிறேன் என்றான் அவன். வழி நீண்டு கொண்டிருந்தது. வழி நடுவே ஒரு கிராமம் நெருங்கியது. சித்திரவள்ளிக்கு களைப்பாக இருந்தது. குளக்கரை அருகே அரச மரம் சலசலவென்று காற்றில் அசைந்து இலைகளை உதிர்த்து கொண்டிருந்தது. சிறிது நேரம் தங்கி சென்றால் என்ன என்று அவளுக்கு தோன்றியது. இங்கே சற்று தங்கலாமா என்று அவன் கேட்டான். சித்திரவல்லி தலையசைத்தாள். பிறகு குதிரையிலிருந்து இறங்கினாள். குளத்தின் படிக்கட்டுகளில் இறங்கி சென்று 4-5 தடவை குளத்து தண்ணீரை எடுத்து முகத்தில் வீசிக்கொண்டாள். படிக்கட்டுகளின் மேலே நின்று அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான் அவன். காலையில் குளிக்காமல் புறப்பட்ட சித்திரவல்லிக்கு குளத்தை பார்த்தவுடன் குதித்து நீந்தி மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் போல தோன்றியது. மாற்று புடவை கூட கொண்டு வரவில்லை. நான் கிராமத்துக்குள் சென்று ஏதாவது உணவு கொண்டு வருகிறேன். அதுவரையில் நீ இந்த மண்டபத்தில் களைப்பாரி கொண்டிரு என்று கூறிய அவன் அந்த கிராமத்துக்குள் சென்றான். சித்திரவல்லி மகிழ்ச்சியுடன் குளத்தில் தொப்பென்று குதித்தாள். இக்கரைக்கும் அக்கரைக்குமாக நீந்தினாள். ஆசை தீர நீந்தி விளையாடி அந்தி மயங்கி இருள் சூழத் தொடங்கியவுடன் அவள் கரை ஏறினாள். மண்டபத்தின் ஓரமாக சென்று ஈரச்சேலையை பிழிந்தாள். நனைந்த கச்சை அவிழ்த்து படிக்கட்டில் காய வைத்தாள். காற்றில் அவை படபடத்தன. யாரும் இல்லாத தைரியத்தில் சேலையை பிழிந்து ஒரு பக்கத்தை சுற்றி கொண்டு மறுபுறத்தை கல் தூணில் சுற்றவிட்டாள். கூந்தலை அவிழ்த்து காற்றிலே ஈரம் போக கோதிவிட்டு கொண்டாள். அந்த அமைதியான இடமும் இளங்காற்றும் நீராடிய சுகமும் அவள் உள்ளத்தில் புத்துணர்ச்சியை அளித்தன. ஒரு பக்கத்து சேலை சற்று காய்ந்து விட்டது. யாரும் இல்லாத எந்த விழிகளும் காணவில்லை என்ற தைரியத்தில் அதை அவிழ்த்து மறுமுனியில் கல் தூணில் சுற்றினாள். இரு கொடிய கண்கள் அவளது ஒவ்வொரு செய்கையையும் ஆவலுடன் மறைந்து கொண்டு கவனித்து கொண்டிருந்தன என்பதை அவள் அறிந்தாள். துணிவுடன் அவ்வாறு செய்திருக்க மாட்டாள். அவள் இதய பீடம் அமர்ந்த ஜெயசிம்மனே காணாத கோலத்தை அந்த ஒற்றன் கண்டுவிட்டான் என்று தெரிந்தால் இதுவரை அவள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வீசி இருப்பாள். காய்ந்த கூந்தலை அள்ளி சொருகி கொண்டு ஆடையை சீர்படுத்தி கொண்டு மண்டப படிக்கட்டுகளில் வந்து அமர்ந்தபோது அப்பொழுதுதான் வருவது போல அந்த ஒற்றன் வந்தான். இலை நிறைய சோறு, ஒரு கலையத்தில் தயிர் இருந்தது. வானத்தே விண்மீன்கள் கண் சிமிட்டி கொண்டிருந்தன. உண்ட களைப்பு சித்திரவல்லியின் கண்களை தள்ளாட செய்தன. இப்போதே புறப்படுவோமா கேட்டாள் சித்திரவல்லி. இல்லை, உன்னை பார்த்தால் மிகவும் களைப்படைந்தவள் போல காணப்படுகிறாய். நீந்திய களைப்பு வேறு. வைகரை வேளையில் எழுப்புகிறேன். நாம் புறப்பட்டு விடுவோம். சிதம்பரம் செல்ல 5 நாழிகை ஆகாது என்றான். பாவம், உங்கள் இளவரசருக்கு மிகவும் சிரமம் இல்லையா? ஏன், எதற்கு சொல்கிறாய்? தான் இளவரசர் என்பதை ஒருவருக்கும் தெரியாமல் இவ்வளவு காலமாக நடித்தாரே, அது சிரமம் இல்லையா? ஓ, அதை சொல்கிறாயா? தன் மனைவியை பிரிந்து வந்தது பற்றி சொல்கிறாய் என்று நினைத்தேன். என்ன, இளவரசருக்கு கல்யாணமாகிவிட்டதா? ஏன், அது உனக்கு தெரியாதா? ஆனால் உனக்கு எந்தவித தகுதியும் குறையாமல் அந்த புறத்தில் வைத்து காப்பாற்றுவார். ஒருவேளை உன் அழகுக்கு உன்னையே இளவரசியாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். அவர் மயங்கிய காரணம் எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. உனது செழுமையான அங்கங்கள் அவரை அணிபணிய வைத்துவிட்டன. சித்திரவல்லி உதடுகளை மடித்து கொண்டாள். நீராடிவிட்டு வந்த நிலையை அவன் கொடுங்கண்களால் அனுபவித்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டாள். பேச்சை மேலும் வளர்க்காமல் மண்டபத்தின் ஒரு ஓரமாக சேலை தலைப்பை விரித்து படுத்தாள். சிறிது நேரத்தில் உறக்கம் அவள் கண்களை சூழ்ந்தது.
திடீரென்று விழித்தபோது தன் அருகே மண்டியிட்டு அமர்ந்திருந்த அந்த ஒற்றனின் கரங்கள் அவன் இச்சையை பூர்த்தி செய்ய துடிப்பதை உணர்ந்தாள். துள்ளி எழுந்தாள் சித்திரவள்ளி. இடையில் இருந்த குறுங்கத்தியை அவன் நெஞ்சுக்கு நேரே நீட்டி, சாளுக்கிய நாட்டு ஒற்றன் என்பதால் நெஞ்சில் பாய்ச்சாமல் விடுகிறேன் பாதகா. போய் படுத்து உறங்கு. நாளையே உன் நாட்டு இளவரசியாக வரப்போகிற என்னிடம் முறை தவறி நடக்க பார்க்கிறாயா என்றாள். தடால் என்று அவன் அவள் காலில் விழுந்தான். என்னை பற்றி இளவரசரிடம் சொல்லிவிடாதீர்கள் தாயே. நாளை காலையில் எழுப்புகிறேன். இனி ஒரு விபரீதமும் நேராது என்றான். ஆனால் சித்திரவள்ளி உறங்கவில்லை. குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. ஒற்றன் உறங்கிக் கொண்டிருந்தான். சந்தடியின்றி எழுந்து குதிரை மீது ஏறிக்கொண்டு சிதம்பரம் நோக்கி பறந்தாள். அங்கே அவளுக்கு பெரும் அதிசயம் காத்திருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.